எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப இதமான 2 பானங்கள் தான் பார்க்க போறோம். இந்த டிவி ஆட்லலாம் சொல்ற மாதிரி நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலர், எதுவுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமான நம்ம பாரம்பரியமான பானங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட ஸ்டைல நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி as usual thought of the day. உங்களோட வாழ்க்கையில தனியா போராடுறமே நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க வாழ்க்கையில தனியா போராடுறதே உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி தான். சோ தொடர்ந்து போராடுங்க, வெற்றி நிச்சயம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வெயிலுக்கு தயிர், மோர், அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து எவ்வளோ இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வெள்ளரிக்காய் மோர். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் வந்து நான் அந்த மாதிரி விதை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக புதினா, அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெள்ளரிக்காவை நல்லா இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே ஒரு அரை பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு வந்து காரம் பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இஞ்சி சேர்த்தா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காவையும் சேர்த்துட்டு புதினா, கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரியான தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு காரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா அரைப்படாது. அதுக்காக தான் லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சில்லுன்னு பரிமாறினீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ இதில் ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா இது வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடவே இதில் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கறதுனால இது வந்து முடி உதிர்வை வந்து தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெறுமனே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி மோரில் கலந்து குடிக்கும்போது டபுள் பெனிஃபிட் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோடவே இளநரை இருக்கிறவங்க இந்த மாதிரி கருவேப்பிலையும் மோரும் சேர்ந்து கலந்து குடிக்கும்போது அது சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பானகம். இது வந்து நம்மளோட பாரம்பரியமான ஒரு பானம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இதை வந்து வீட்டிலேயே செய்வாங்க அடிக்கடி. பட் இப்போ வந்து இதை கோயில் திருவிழாக்களில் மட்டும்தான் நம்ம வந்து கோயிலில் கொடுக்கறத மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ மறந்து போகாமல் நம்மளும் இதை வந்து இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஊற வச்சுக்கிறேன். இது புளி சேர்க்காமலும் செய்வாங்க. பட் புளி சேர்த்து செஞ்சால் தான் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு இதை வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து நம்மளோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி எதுவுமே பனங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முக்கியமாக கருப்பட்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அது கூடவே நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற புளிச்சாரையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி உங்ககிட்ட இல்லைன்னா இஞ்சி சாறு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை பழ சாறும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த புளியில் வந்து புளிப்பு அவ்வளவா இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். அந்த இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ அவ்வளோதான். இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பரிமாற வேண்டியதான். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிங்க் இருக்குது, நம்ம பாரம்பரியமாக குடித்தோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மறக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு இதை பழக்கப்படுத்தணும். ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு சூப்பரான 2 ட்ரிங்க் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அப்புறம் நான் எப்பவுமே சொல்ல மாதிரி நம்ம வாழ்ற ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.